சுற்றுச்சூழலை சீரழிப்பதற்கு காரணமான தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ஊழலில் திளைத்துக் கொண்டிருப்பதாக கூறி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தின் அதிகாரிகளை கூண்டோடு பணி நீக்கம் செய்து நேர்மையான அதிகாரிகளை நியமனம் செய்ய வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் சென்னை பனகல் மாளிகை எதிரே காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திற்கு எதிராக முழக்கமிட்டனர். அவர்களை காவலர்கள் கைது செய்தனர். அப்போது பேசிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி, காலநிலை மாற்றத்தால் விவசாயிகள் கடுமையாக பாதித்து வரும் நிலையில் தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழலை அடியோடு சிதைத்து சீரழிப்பதற்கு காரணமாக சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணைய ஊழலில் ஊறி திளைத்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து எந்த ஆய்வுகளையும் இந்த ஆணையம் செய்வதில்லை என்றும் அவர் சாடியுள்ளார். என்ன பாதிப்பு, இதற்கு தீர்வு என்ன, மக்கள் எப்படி இருக்கணும், நிறுவனங்கள் எப்படி செயல்படணும், எந்த பாதிப்பும் இவர்கள் ஆய்வு செய்யாமல் இருக்கிறார்கள். சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ச்சி இந்த 5 ஆண்டுகளுக்கு 2 பெருமழை. இந்த பெருமழை வந்தது காரணம் என்ன? சுற்றுச்சூழல் கெட்டு போனதான். மழை வந்த போது மட்டுமே நம்ம மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்கிறோம். ஆனால் அதை உருக்குவாக்குவதற்கு காரணம் என்ன? காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் சீர்கெட்டு போனது. எனவே இனி காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த சியா அமைப்பை ஊழல் இல்லாத அமைப்பாக, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற அமைப்பாக தமிழ்நாடு அரசு மாற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் இன்னைக்கு பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடந்து வந்திருக்கிறோம். சென்னையில் மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு குழும அலுவலகமும் இந்த அமைப்பு தொடர்ந்து கோரிகளுக்கும் நாசகார ஆலைகளுக்கும் பல்வேறு திட்டங்களுக்கும் பல கோடி ரூபாய் லஞ்சம் பெறுவதை அந்த திட்டத்தை நடத்துபவர்களே தொலைக்காட்சிகளில் பேட்டியாக தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் ஆதாரபூர்வமாக ஆவணமாக கொடுக்கக்கூடிய 300 கருத்து கேட்பு கூட்டங்களில் நாங்கள் அரசனுடைய ஆவணங்களை கொடுத்து இந்த திட்டம் நடைமுறைக்கு செய்யக்கூடாது என்று சொன்னால் அதை காரணம் காட்டி அதற்கு கூடுதலாக லஞ்சத்தை வாங்கி கொண்டுள்ளார்கள். எனவே சியா அதிகாரிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும், அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும், நேர்மையான அதிகாரிகளை கொண்டு இந்த நிறுவனத்தை நடத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்று தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் இயக்கங்கள், மக்கள் இயக்கங்கள், உழவர் இயக்கங்கள் மற்றும் பல்வேறு சூழலியல் இயக்கங்கள் போராட்டம் நடத்தி கொண்டுள்ளோம்.